ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது நீ செய்யும் செயல்களையும் உன் மனசுல யோசிக்கிற சில விஷயங்களையும் பார்த்துட்டு தான் இந்த வராகி அம்மா கோபத்தோடு உன்னை பார்க்க வந்திருக்கேன். ஒரு தாயாக உன் மேலே கோபப்படவும், உனக்கு நல்லதை எடுத்து சொல்லவும், உன் மேலே அக்கறை காட்டவும் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கிறதல்லவா? நீ என்னவோ உன் கைகளில் எதுவுமே இல்லை, உன் வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்கலை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. நான் உனக்கு மறுபடியும் மறுபடியும் என்ன சொல்கிறேங்கிறத நீ மறந்து விட்டாயா என் செல்லமே? இப்போது என் வாழ்க்கை வெறுமையாக இருக்குதே வராகி அம்மான்னு நீ கேட்டபோது நான் உனக்கு என்ன சொன்னேன்? வெறுமையாக இருந்தாலும் பொறுமையாரு, கூடிய சீக்கிரம் உனக்கான வாழ்க்கையை எல்லாம் நிறைஞ்சதாக அமைச்சு கொடுக்குறேன்னு. ஆனால் நீயும் அதை பற்றியே மறுபடியும் மறுபடியும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் இருக்கே, நான் என்ன செய்ய போகிறேன், ஏது செய்ய போகிறேன்னு நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கியே. வருத்தப்பட்டால் மட்டும் எல்லாமே சரியாயிரும்னு யாராவது உனக்கு சொல்லியிருக்காங்களா என்ன? இப்போதைக்கு உன்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் கூடிய சீக்கிரம் இந்த வராகி அம்மா அனைத்தையும் கொடுப்பேன் என உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா? நீ எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சியோ அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த வராகி அம்மா எப்படி உனக்கு துணையாக இல்லாமல் போவேன்? என் அருளோடு சேர்த்து பொருளையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுறதுக்காக நான் நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ என்னன்னா எப்போ பார்த்தாலும் நல்லதையே நினைக்காம, நல்ல விஷயங்களை சிந்திக்காம, நேர்மறை இல்லங்கள் இல்லாத எதிர்மறையான கவலையும் கோபமும் பயமும் கொண்ட பிள்ளையாக அல்லவா இருக்கிறாய்? நீ துன்பத்தில் இருக்க, கஷ்டத்தில் இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அதுக்காக நீ மனசு உடைஞ்சு போய் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தால் மட்டும் எல்லாமே சரியாகி விடுமா என்ன? முதல்ல உன் மனசில் இருக்கிறத என்கிட்ட சொல்லு. கண்டிப்பாக உன் துன்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். நீ மன உறுதியோடு இருக்கணுமே செல்லவே. என்ன நடந்தாலும் நான் தைரியத்தை கைவிட மாட்டேங்கிறதுல உறுதியாயிரு. உன் நம்பிக்கையும் பக்தியும் நிச்சயமாக உன்னை பாதுகாக்கும். இதுவரை நீ செய்த நன்மை உனக்கு தெரியாமலேயே கவசம் போல உன்னை பாதுகாத்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அது மட்டுமல்ல, பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பலனாலும் உன் குலதெய்வங்களின் மறைமுக அருளாலும் இதுவரைக்கும் உனக்கு வர வேண்டிய பல பிரச்சனைகள்லேருந்து நீ தப்பிச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்த. இனிமேலும் இன்னும் உன்னை நல்லபடியாக வளமாக செல்வ செழிப்போடு வாழ வைக்க இந்த வராகியம்மா வந்து விட்டேன் என் செல்லமே. இப்போது என்னுடைய அனுகிரகமும் உன்னுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதமும் உன் குலதெய்வத்தின் அருளும் பரிபூரணமாக உன்னை சூழ்ந்து விட்டது. அப்படி இருக்கும்போது இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையும் கடந்த கால கஷ்டங்களையும் நினச்சி வருத்தமடையாதே. உன் சோதனைகளை எல்லாம் தாண்டி உன்னை வலுப்படுத்தி உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை நான் கொடுக்குறேன். நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இனி எல்லா விஷயங்களிலும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் நான் செய்கிறேன். இந்த நாள் உனக்கு எப்படி வேணா இருந்திருக்கலாம். எப்போது என்னை நோக்கி வந்து என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் உனக்காகவே வெற்றியை உன் கைகளில் ஒப்படைச்சிட்றேன். இத்தனை நாளாக நீ சந்தித்த சிரமங்களும் உனக்கு இருந்த மன அழுத்தங்களையும் இப்போதே போக்கி உனக்கான சக்தியையும் தைரியத்தையும் வெற்றியையும் உன் கைகளில் கொடுக்குறேன். இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் யோசித்து மனச்சுமையும் பாரமோ கொள்ள வேண்டாம். எனக்கு நல்ல நாள் வரும், எனக்கு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேளு. உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்ல மாற்றமாக நான் உருவாக்கி தர்றேன். உன் மனசை இலகுவாக்கி நீ வெற்றி பெறுவதற்கான வழியையும் நான் காட்டுவேன் என் செல்லமே. இன்னும் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் உனக்காக வரப்போகுது. நீ மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு நிம்மதியாக இருந்தாலே எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். காலம் எல்லாவற்றையும் மாற்றும் என்பது உண்மை கிடையாது என் செல்லமே. காலம் எப்போதும் யாருடைய வழியையும் போக்குவதில்லை. வழியோடு எப்படி வாழணுன்றதை மட்டுமே காலம் கற்றுக் கொடுக்கும். காயம் மாறினாலும் ஏதாவது ஒருத்தில் அடிபட்டாலும் அந்த காயம் சரியான பிறகும் அதனுடைய அடையாளமாக வடுக்கள் இருக்கும் அல்லவா? அதே போலதான் வாழ்க்கையில் நீ பட்ட சில காயங்கள் மனசுக்குள்ள ஆறாத ரணமாக இருந்து கொண்டு தானே இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் காலம் உனக்கு அதை தாங்கிக் கொள்ளும் சக்தியை கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அதையே நீ மறந்து போகிற அளவுக்கு இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். உன் பாதையை சீரமைச்சு உன் கர்மாக்களையும் கஷ்டங்களையும் போக்கி கஷ்டமாக இருக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை செஞ்சு தர நான் வந்துட்டேன் என் செல்லமே.
சுமைகளையும் கஷ்டங்களையும் தாண்டி நீ வெற்றி பெறுவதற்கு இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்ட போகிறேன். கர்மாக்கள் உன்னை பாடாய்படுத்தினாலும் உன் வாழ்க்கை கஷ்டமாக இருந்தாலும் அதை தாண்டி என் அருள் உன்னை சிறப்பாக வாழ வைக்கும். நிச்சயமாக நான் உன்னை காப்பாற்றி உனக்கு தேவையான வாழ்க்கைக்கான விஷயங்களை செஞ்சு தர்றேன். நீ முன்னேறுவதற்கு வேண்டிய தைரியத்தையும் உன் வாழ்க்கையை மாற்றும் அருளையும் கூட நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. ஒரே வீட்டில் இருந்தும் கூட உன் குடும்பத்துக்குள்ளே உள்ளவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை புரிஞ்சுக்காதவங்களா, சண்டை போட்டு மனஸ்தாபத்தோட வருத்தத்தோடு இருக்கிறவங்களா ஏன் இருக்கீங்க? மனசளவில் நீங்கள் பிரிஞ்சு இருக்கிறது உங்கள் தவறு இல்லை என்பது எனக்கு தெரியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக புரிஞ்சுக்காம மனக்குழப்பத்தோடும் வருத்தத்தோடும் வாழ்க்கையை வாழ்வது சரியாக இருக்காதுன்றதை புரிஞ்சுக்கோ. அமைதியாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய இடத்தில் கூட அறியாமைதான் பெரும் சத்தத்தோடு எழுந்து நிற்குது. முதல்ல நீ எதையும் எதிர்பார்க்காதே, யாரிடமும் தேவையில்லாமல் பேசாதே. ஏன்னா இதுதானே உனது பலவீனமாக இருக்கு. நீ எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்க, நம்மளை புரிஞ்சுக்குவாங்க, நம்ம மேலே அக்கறையோடு இருப்பாங்க, நமக்கு நல்லது செய்வாங்கன்னு எதிர்பார்க்குற. உன்னை நீயே பலவீனமாக நினைக்கிறாய். எல்லா மனிதர்களும் உறவுகளும் சொந்தங்களும் வேணும்னு நீ எல்லார்கிட்டையும் எப்போதும் பேசுகிற. ஆனால் இதுவே உனக்கு பலவீனமாக மாறிவிட்டது என் செல்லமே. என்னதான் நீ அன்புள்ள அறிவுள்ள அமைதியான நாகரிகமான பிள்ளையாக இருந்தாலும் ஒரு சில நல்ல விஷயங்களே கூட உனக்கு பலவீனமாக மாறி உன் வாழ்க்கையில் கஷ்டமாக வந்து சேர்ந்துருது. இனி எல்லாவற்றையும் உனக்கு சரி செய்யவும் நல்லதை நடத்தி கொடுக்கவும் இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன். உன் குடும்பத்தில் தகராறும் பிரச்சனையும் சிக்கல்களும் எது இருந்தாலும் நீ கவலைப்பட வேணாம். உன் நல்ல மனசுக்கு உன் வாழ்க்கைக்கு நான் நல்லதாக அமைச்சு தர்றேன். உன்னுடைய பொறுமை ஒருபோதும் வீண் போகாது. உன்னுடைய அமைதி மற்றவங்களுக்கு புரியலைனாலும் நீ ஏன் அமைதியாக இருக்க, என்ன யோசிக்கிற, என்ன செய்ய போகிறங்கிற அனைத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். உன்னை குறை சொல்லியவர்களுக்கெல்லாம் நிச்சயம் ஒரு நாள் உண்மை தெளிவாக புரிய வரும். உன் குடும்பத்தை நிலைகுலைய வச்சவங்களும் உன் குடும்பத்துக்கு எதிராக வேலை செஞ்சவங்களும் கண்டிப்பாக அதற்குரிய கர்ம பலனை தண்டனையாக அனுபவிக்க தான் போகிறாங்க. அதனால் நீ எதுக்கும் வருத்தப்படாத. உனக்கு கெட்டது நடக்கணும், நீ கஷ்டப்படணும் நினச்சி சில பேர் உன் வாழ்க்கையில் செஞ்ச காரியங்கள் எல்லாமே என் அருளால் உனக்கு நன்மையாகத்தான் நடந்திருக்கு என் செல்லமே. அடுத்தவங்க மனசில் இருந்த பொறாமையும் உன்னை காயப்படுத்தணும், உன்னை கஷ்டப்படுத்தணுன்ற அவர்கள் எண்ணமும் அவர்களுக்கே தீங்காக முடிய போகுது. உனக்கு எதிராக யார் என்ன செய்ய நினச்சாலும் அதை அவர்களுக்கே நான் தண்டனையாக கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் நீ வெற்றியின் உச்சத்தை எட்டி பிடிப்பாய். நீ என்ன செஞ்சாலும் அது உனக்கு சாதகமாகவே மாறும்படி நான் செஞ்சுக்கிறேன். உனக்கு ஏதாவது நல்லது நடந்தால், உன் வாழ்க்கையில் நன்மைகள் நடந்தால் ஒரு சிலரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வேணும்னே உன்னை தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறாங்க. அதன் மூலமாக உன்னை அவமானப்படுத்திடலான்னு நினச்சி கண்டதையும் பேசுகிறாங்க. உனக்கு எதிராக உன்னை அவமானப்படுத்தும் விதமாக கஷ்டப்படுத்தும் விதமாக யார் என்ன சொன்னாலும் அதை நினச்சி நீ கவலைப்படாத. உன்னை பாதுகாக்கும் இந்த வராகியம்மா கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் என் செல்லமே. நீ நினச்சும் நடக்காமல் போன விஷயங்கள் எல்லாம் உன் நன்மைக்காக தான் நான் நடத்தி வைக்கல. உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கும் இந்த வராகியம்மா இனி எப்போதும் உன் வாழ்க்கையில் நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் மட்டுமே செய்வேங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் மன அமைதியை பறித்து கொள்ளக்கூடிய உனக்கு கெட்டதை செய்யக்கூடிய சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வரலாம். அவர்கள் எப்போதும் கெட்ட மனசு கொண்டவர்களா, கெட்டெண்ணம் கொண்டவர்களாக, சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லாதவர்களாக, உனக்கு முன்னால் ஒரு முகமும் உனக்கு பின்னால் வேறு முகமும் காட்டுபவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க யார் உன் கூட இருக்காங்க, உன் வாழ்க்கையில் யார் அந்த வேலையை செய்கிறாங்க, எல்லாத்தையும் உன்கிட்ட ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு உனக்கு எதிராக வேலை செய்கிறவங்க யாருன்றத கொஞ்சம் நீ கண்டுபிடிக்க தயாராக என் செல்லமே. தான் காரியம் முடிஞ்சதும் உன்னை விட்டு விலகி போகிற அந்த மனிதர்கள், உன் வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்காத மனிதர்கள் உன் கூட இருக்கிறத விட விலகி போகிறது தான் உனக்கு நல்லது. அவங்க உன் கூட இருந்தா அது உன் வாழ்க்கைக்கு சரி வராது என் செல்லமே. உன்னை பாதுகாத்து உனக்கான நல்லதையெல்லாம் செய்து கொடுக்க தயாராக இருக்கும் இந்த வராகியம்மா என் அருளால் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி தர்றேன். உன் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக நான் இருந்து மகிழ்ச்சியோடு உன்னை வாழ வைக்கிறேன். உன் வாழ்வில் வரும் மாற்றங்கள் அனைத்தையும் நீ அமைதியாக ஏற்றுக்க தயாராகு.
யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் சண்டை போடவோ விவாதிக்கவோ வேண்டாம். வாழ்க்கை என்பது சில காலம் மட்டும்தானே, அதை சந்தோஷமாக வாழ்ந்து விட்டு போ. என்ன நடந்தாலும் நடப்பது நடக்கட்டும் என தைரியமாக எதிர்கொள்ள தயாராகு. உனக்கு வரவேண்டியவை அனைத்தும் தானாகவே வந்து சேரும்படியும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ அமைதியாக வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஏற்றுக்கிட்டு கடந்து போகணுமே தவிர எதை பற்றியும் ஆழமாக யோசிச்சு கவலைப்படாதே. நீ அமைதியாக இருந்தாலே எல்லா பிரச்சனைகளும் சிக்கல்களும் உன் வாழ்க்கையை விட்டு தானாக விலகி போயிடும். உன் வாழ்க்கையில் உன் கூடவே இருக்கும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை வாழ்க்கையாக மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாற்றி காட்டுறேன். வாழ்க்கை சிறியது என்ன சொல்லுவது, மகிழ்ச்சியாக வாழ்பவர்களின் பார்வையை பொறுத்தது தானே. எப்போதும் வாழ்க்கை சின்னது சாதாரணமானது நினைக்காத. வாழ்க்கை மிகப்பெரிய அற்புதமான மிகப்பெரிய புதிரான விஷயங்கள் நிறைஞ்சது. அதனால் வாழ்க்கை அதன் போக்கிலேயே விட்டு என்ன நடக்குதுன்றதை பார்த்து அதை ஏற்றுக்கிட்டு ரசிக்க தயாராகு. யார் உன்னை நிராகரித்தாலும் யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் அதுக்காக வேதனைப்படாமல் நம்பிக்கை இறுக்கமாக பிடிச்சிக்கோ. உன் நல்ல மனசுக்கு இந்த வராகியம்மாவே உனக்கு துணையாக இருக்கும்போது சாதாரண அற்ப மனிதர்களை ஏன் யோசிக்கிறாய்? உன் காத்திருப்பும் உன் கஷ்டமும் வலியும் வேதனையும் ஒருபோதும் வீணாக போக நான் விடமாட்டேன். உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியை நான் தரதான் போகிறேன். உன் கர்மாக்களையும் கஷ்டங்களையும் உடைத்தெறிந்து உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்கிறேன். நான் தரும் அருளால் இனி உன் வாழ்க்கை அழகானதாக மாறும். என் செல்ல பிள்ளையானே, எதுக்காகவும் மனம் தளர வேண்டாம். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எதுவுமே தண்டனைகள் கிடையாது என் செல்லமே. எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். கர்ம வினைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நன்மைகளையும் உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன். என் அருளால் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். என் அருளை உணர்ந்து உறுதியோடு வாழ தயாராகு. உன் வாழ்க்கை நீ நினைப்பதற்கும் மேலான உயரத்தை நோக்கி போகப் போகுது. என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை நிரந்தரமாக பிடிச்சி வச்சுக்கிட்டு நிற்க வைக்க முடியாது. நீ தான் உறுதியாக வேலை செய்யணும். ஒரு விஷயம் முடிஞ்சா அதுக்கு பதிலாக இன்னொரு விஷயம் வாழ்க்கையில் வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருப்பது தானே இயற்கையின் நியதி. எதை உன்னை விட்டு போனாலும் நீ எதை இழந்தாலும் அது முடிவல்ல. அது உனக்கு அடுத்த வாய்ப்பு வருவதற்கான இடம் மட்டுமே. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை இந்த வராகியம்மா நடத்தி கொடுப்பேன்.